அனுப்பிச்சுடல சார். எப்போ இது போன கிளாஸா? எஸ் சார். ஓகே, அதை அனுப்புகிறேன். ஓகே சார். சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், அனுப்புகிறேன் சார். ஓகே சார். Okay, now come to exercise number 7.2. 7.2ல நான் சில ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்தேன், அது பண்ணீங்களா? எஸ் சார். எஸ் சார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சொல்யூஷன் வந்து நான் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் சார். என்டையர் சொல்யூஷன் ஒன்று அனுப்பியிருந்தேனா? ஆமாம் சார். அனுப்பியிருந்தேன். ஆனால் அது வந்து என்னோட சொல்யூஷன் கிடையாது. அது வந்து அந்த மெத்தட் வந்து அதில் இருக்கிறது. நான் வந்து அந்த மாதிரியே எல்லா சம்மும் போட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக அதை அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நான் போட்ட சம்மெல்லாம் அதே மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார். ஆமாம், அது என்னோட சொல்யூஷன் கிடையாது. அது நான் போடுறது. அதை விட ஷார்ட்டாக போட்டிருப்பேன். சில சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெத்தடை விட நான் ஈஸியாக பண்ணியிருப்பேன். ஓகே. எஸ் சார். ஆமாம், ஓகே சார். ஓகே. இந்த அன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோம் எக்ஸசைஸில் ஞாபகம் இருக்கா? 2 3 7 8 9 10. 2 3 sir. 2 3 7 8 9. Okay. 2 3 7 8 9. 2 3 7 8 9. அது பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. தென் அதில் கூட அந்த 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போடணும். அவங்க செகண்ட் ஒன் கரெக்டாக அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேர்ட் சம் ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? 7 8 7 8 9. சரி, இப்போ பாருங்க. சம் நம்பர் 18 வாங்க. சம் நம்பர் 18. என்ன இருக்குது? lambda equal to -2. Determine the value of lambda equal to -2. You have to find the value of 0, 2 lambda, 1 lambda square, 0, 3 lambda square plus 1 minus 1 6 lambda minus 1 0. minus 1 6 lambda minus 1 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஐடியா. இது இங்கெங்க லேம்டா இருக்கோ அங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore this is equal to first one 0 வந்துடும். இங்கே 2 into -2, இங்கே 1 வந்துடும். லேம்டா ஸ்கொயர் அப்படின்னா பாருங்க, லேம்டா அப்படிங்கிறது -2. So lambda square will be -2 whole square, that is equal to what? 4. அப்போ இது 4 வந்துடும், இது 0 வந்துடும். இது 3 into 4 plus 1 வந்துடும். இங்கே -1 வந்துடும். 6 into -2 minus 1 வந்துடும். இங்கே 0 வந்துடும். therefore this is equal to 0 -4 1 4 0. 3 into 4 12 plus 1 18 minus 1 6 into -2 minus 12 minus 13 sir. என்னப்பா? minus 13 இருக்கு.
இப்போ இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தரவா தெரியும். நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும்ட்டு. ஸோ திஸ் இஸ் 0 into determinant, -4 +4 into determinant, இது +1 into determinant. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன வரும்? 0 13 -13 0. Second one, what you get? Leave the middle column. 4 minus 1 13 minus 1 0. minus 1 last 0 one is 4 0 4 0 -1 -13. Minus 1 minus 13. So first one is 0 into anything, 0 and போட்டுக்கோ. 4 into first bracket minus bracket, first bracket 0 0 minus 13. minus 13 Minus 13. plus 1 into bracket minus bracket, first bracket minus 4 52, 4 into 13 52, 52 இங்க minus 1 into 0 Zero. 0 வந்துரும். 0 டோட்டல் என்ன வருதுன்னா 4 into minus into minus plus Plus. 13, இங்க 1 into minus 52 minus 0 னா minus 52 னு போட்டுக்கோ. 4 into 13 52, இது plus into minus Zero. minus equal to what? 0. So Zero. very simple problem. yes இது sir வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 19 பாருங்க. 19 பாருங்க. Determine the roots of the equation. 1 4 20 1 minus 2 5 1 2x 5x square. 5x square equal to 0. Determine the roots of equation ஆல் ஒன்று தான். Find the value of x நால் ஒன்று தான். Just you have to solve this. இதை நம்ம எப்படி வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். அப்படியே வச்சு பண்ணலாம், வேற மாதிரி நம்ம பண்ணலாம். அதை வந்து நம்ம இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஆன்சர் வரும். வேறு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. R1 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 1 4 20. R2 என்ன பண்ணுறேன்னா இங்கே தான் இது அப்ளை பண்ணுற பாருங்க. R2 சேஞ்சஸ் டு R2 மைனஸ் R1 போடுறேன். சப்ராக்ட் பண்ணுறேன். எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி 1 1 இருந்துச்சுனாலே நம்ம ரெண்டு இதை 0 பண்ண முடியும். அப்போ R2 மைனஸ் R1 போட்டால் என்ன ஆகும் பாருங்க. 1 மைனஸ் 1 என்ன ஆகும்? 0 2 15. இல்லை, நல்லா கவனிங்க. R2 changes to R2 minus R னா இதுதான் R2, இது R1, இது R2. We have to subtract 1 minus 1 0. 0 Next minus number. 2 15. minus 2 Hey, 50 கவனி. minus 2 minus 4. We are just you are subtracting. minus 2 இங்க என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 என்ன minus 4 ஆகும்ல, சப்ராக்ட் பண்றீங்க. அப்ப பாருங்க minus 2 minus 4 என்ன வரும்? minus 6. minus Next 2 5 minus 20 என்ன வரும்? 15 minus minus 15. 15. minus 15 ஓகே, அதே மாதிரி ஆபரேஷன் R3க்கும் போடுங்க. R3 minus R1. நம்ம வந்து R1 ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த R1 வர்ற மாதிரியே இங்கே போடணும். R3 minus R1 போட்ட என்ன ஆகும்? 1 Zero. minus 1 0. 0 இங்க 2x இருக்குது, 4 இருக்குது. 2x minus 4. minus 4 இங்க 5x square minus 20. கரெக்டா? yes sir இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. பாருங்க என்ன கேட்டீங்கன்னா இது என்ன வருது? இந்த ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? cancel 0 ஆயிடுச்சு. ஒண்ணா இருக்கு sir இப்போ நீங்க Zero என்ன ஆயிடுச்சு. பண்ணா போகுதுன்னா 1 into இது மட்டும் போட்டா போதும். 1 into அதனுடைய டிட்டர்மினன்ட் மட்டும் சொல்லுங்க. -6 -15 2x minus 2x minus 4 5x square minus 20. square minus 20 அவ்வளோதான் வரும். ஏன்னு கேட்டால் இது ரெண்டு 0 ஆயிடுச்சு. ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணால் போதும், நீங்கள் என்ன போட்டு பாருங்க, மற்றெல்லாம் 0 தான் வரும். அதனால இது ரெண்டு 0 ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும்.
1 into அதனுடைய கோஃபேக்டர் மட்டும் எழுதினா போதும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இதை சால்வ் பண்ணா how to solve this? இதோட வேல்யூ என்ன? bracket minus bracket தானே. ஸோ ஃபர்ஸ்ட் Yes, bracket sir. என்ன வரும்? -6 into -6 5x square minus 20. minus இதான் 20. வந்து ஃபர்ஸ்ட் bracketல வரக்கூடியது. செகண்ட் bracketல -15 into 2x minus 4 2x minus 4 bracket. equal to 0. ஏன்னா அவுட் சைட்ல 1 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க உள்ள. minus 30x square minus into minus plus 120. 120 120, sir. Minus into minus plus 15 plus 15 into 2 30x. Correct? 30x minus 4. Next வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மைனஸ் தான் வரும். ஏன்னா இங்க மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ வெளியே 15 இருக்குதா? 15 into 4 equal to 0. இப்போ இங்க என்ன வருது? minus 30x square. இந்த 30x ஃபர்ஸ்ட் எழுதிரு. இங்க என்ன இருக்குது? 120. 120 45 60. 60. அப்போ என்ன ஆயிருன்னா minus 30x square plus 30x 120ல 60 போனா 60 equal to 0. இது எல்லாத்தையும் இப்போ 30 ஆல டிவைட் பண்ணிரு. என்ன ஆயிரும்? minus x 1x square. கரெக்டாப்பா 30 ஆல டிவைட் பண்றீங்க பாருங்க, எல்லாமே 30 ஆல டிவைட் ஆகும். இப்போ minus 1x square, இங்கே minus x 1x plus 2 equal to 0. 2 is equal to 0. இப்போ எல்லாத்துக்கும் சைன் Yes, சேஞ்ச் sir. பண்ணுங்க. சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் the sign throughout. plus x square என்ன ஆகும்? x square minus x plus minus minus 2 x கரெக்டாப்பா minus சைன் 2 is சேஞ்ச் equal to பண்ணுறது. 0. மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகாதுன்னு அர்த்தம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம 10th படிச்சிருக்கிறோம் how to factorize அப்படின்ட்டு. 1 into minus 2 minus 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ணணும்னா அந்த மாதிரி சொல்கிறேன். ப்ராடக்ட் வந்து -2, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 1 minus 1 வருது. அப்போ வாட் இஸ் த பேர்? 2 வர்றதுக்கு என்ன சான்ஸு? ஒரே சான்ஸ் தான். 2 into 1. 2 வர்றதுக்கு என்ன சான்ஸு? 2 into 1. அப்போ இங்கே வந்து -2 வரணும்னா எதுக்கு மைனஸ் கொடுக்கணும், எதுக்கு பிளஸ் கொடுக்கணும்? -2 மிடில் என்ன இருக்குன்னு பாரு. மிடில்ல மைனஸ் இருக்குன்னா பிகர் நம்பருக்கு மைனஸ் கொடு, ஸ்மாலர் நம்பருக்கு பிளஸ் கொடு. இப்போ பாரு, செக் பண்ணி பாரு. -2 + 1 பாருங்க, -1 வந்துருமா? -2 into -1 வந்துருமா? அப்போ வாட் ஆர் த பேர்ஸ்? வாட் இஸ் த பேர்? -2 + 1. அப்போ இங்கே எழுதும்போது எப்படி எழுதணும்? x - 2 into x plus 1 equal to 0. அப்போ x - 2 equal to 0ங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். x plus 1 equal to 0ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ x is equal to -2ன்னு கிடைக்கும். x is equal to -1. So what are the values of x? 2 and -1. இது புரியுதான்னு பாரு. ஃபேக்டரைஸ் பண்ணணும், புரியுதா? how to factorize அப்படின்ட்டு புரியுதா இல்லையா? Yes, sir. Yes, sir. This is a shortcut method. இது ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். சம் வந்து ப்ராடக்ட் -2 வரணும், ஆட் பண்ணால் மிடில் இருக்கிற நம்பர் -1 வரணும். ஸோ வாட் இஸ் த பேர்? இதுதான் பேர். -2 and 1 அதை தான் இங்கே போட்டிருக்கேன். x - 2 x plus 1 equal to 0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபேக்டரைசேஷன் இது ஒரு மெத்தட், சிம்பிள் மெத்தட். Are you able to follow this? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. 20 வர்றேன். ஃபர்ஸ்ட் 21 வந்துட்டு அப்புறம் 20 வரேன். 21 என்ன கொடுத்துருக்காங்க? ரீட் பண்ணுப்பா.
using cofactors of elements of second row, evaluate A where A is equal to 5, 3, 8, 2, 0, 1, 1, 2, 3, sir. நல்லா கவனி, இதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா, யூசிங் த கோஃபேக்டர் எலிமெண்ட் ஆஃப் செகண்ட் ரோ. நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பட் ஐ ஆல்ரெடி டோல்ட் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸ், இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் அலாங் எனி ரோ ஆர் எனி காலம். சொல்லியிருக்கிறோமா? Yes, sir. எந்த ரோ வச்சு வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஆர் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், எதை வச்சு வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், வேல்யூ ஆஃப் த டிட்டர்மெண்ட் வில் நாட் சேஞ்ச். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு பண்ணிகிட்டே இருந்தோம், இப்போ செகண்ட் ரோ தான் அவன் கேட்டிருக்கிறான், ஆனால் வேல்யூ மாறக்கூடாது. இப்போ பாருங்க, ஹவு டு ஃபைண்ட் த டிட்டர்மெண்ட் வேல்யூ. 5, 3, 8, 2, 0, 1, 1, 2, 3. பாருங்க, you are expanding along the second row. இதுதான் செகண்ட் ரோ. அப்போ என்ன பண்றீங்க, எக்ஸ்பேண்டிங் Along second row. along Second R2. row. R2 போட்ட என்ன அர்த்தம், செகண்ட் ரோன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுதா, இப்போ சைன் பார்க்கணும். முதல்ல அன்னைக்கு போட்டோம் இல்லையா, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது சைன் வந்து இங்கே என்ன சைன் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். ஏன் ப்ளஸ் வரும், A11. அப்போ அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு என்ன சைன் வரும்பா, ப்ளஸ் வரும். புரியுதா? Yes, sir. லிசன், நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோ போடும்போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போடுறோம். என்ன காரணம், இது A11, இது A12, இது A13, ரெண்டு ஆட் பண்ணி பாரு. ஈவன் நம்பர் வருதுன்னா ப்ளஸ் வரும், ஆட் வருதுன்னா மைனஸ் வரும். இங்கே பாருங்க ஈவன் வருது, அதனால ப்ளஸ். இதுதான் மெத்தட். நீங்கள் எந்த ரோ எடுத்தாலும் அதுதான். அதேமாதிரி செகண்ட் ரோ எடுக்கும் பொழுது A21, A22, Minus, plus, minus. மைனஸ் பிளஸ் Minus, இவ்வளவுதான் plus, விஷயம், வேற minus. ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த பார்த்தோன்னே எலிமெண்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ மைனஸ் வரும். அப்போ இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோன்னே -2. புரியுதா? சைன் சேஞ்ச் பண்ணு. அடுத்தது ஜீரோங்கிறதுனால ஒன்றும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கடைசியில் மைனஸு. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். இப்போ -1. Minus 1. அவ்வளோதான். இப்போ நீ எழுதும் பொழுது இந்த 2னுடைய இப்போ சைன் நான் போட்டதுனால 2னோட மைனர்னு வச்சுக்குவேன். வாட் இஸ் த மைனர் ஆஃப் 2? சொல்லு பார்க்கலாம். லீவ் த செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். என்ன வரும்? வாட் இஸ் த மைனர் ஆஃப் 2? 3823. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்தது ஜீரோக்கு சொல்லு. லீவ் த செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். 5813. 13. Leave the second row and third column. 5312. அவ்வளவுதான்ப்பா. 51. அவ்வளவுதான். 5312. வேல்யூ போட வேண்டியதான். பாருங்க, -2 into bracket minus bracket. So in the first bracket you have tried 3 into 3 9. This is 2 into 8 16. 16. This is 0 into anything. I can Zero. write 0 -1 into bracket 10 minus bracket. -4. 5 into 2 10. 1 into 3 3. அப்போ -2 into what is 9 minus 16 -7. இங்க என்ன இருக்குது? -7, sir. -1 into 10 minus 3 7. So minus into minus plus 2 into 7 14. 14. Minus Minus 7. 7. So value of this Minus is -7. 7. புரியுதுங்களா? 7. -7. So before going to the next problem, we have one property here. Determinant of AB equal to determinant of A into determinant of B.
இது இப்படி சொன்னாலும் ஒன்று தான். இந்த மாதிரி சொல்லாமல் புக்கில் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். போத் ஆர் சேம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இப்படி சொன்னாலும் ஒன்று தான், இப்படி சொன்னாலும் ஒன்று தான். போத் ஆர் சேம். அப்போனா என்ன சொல்கிறான், இப்போ ஏ அண்ட் பின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீ செப்பரேட்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏபி மல்டிப்ளை பண்ணால் ஒன்று கிடைக்கும். எப்படி பண்ணாலும் வேல்யூ வில் நாட் பி சேஞ்ச். வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 1, b equal to 0 1 1 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். So what is the determinant of A? 1 2 3 1. This is equal to bracket minus bracket 1 1 minus 6. minus 5. So what is determinant of B? 0 minus 1. 0 minus 1. Bracket minus bracket. This is 0 1. This is minus 1. Now we have to find what is AB. AB na 2 matrix multiplication பண்ணிட்டு அதுக்கப்புறம் determinant போட்டுக்கலாம். 1 2 3 1 இரு 1 2 3 1 0 1 1 2 0 1 1 2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 0 0 0. 2 into 1 2. 2. First row second column போடுங்க 1. 1 into 1 1 plus 4. 2 into 2 4. 4. Second row first column 0. 0 0 0 1 plus into 1 1. 3. second row second column 3 into 1 plus 2. 1 into 3 2. plus 2. அப்போ என்ன வேல்யூ வருதுன்னா 0 2 2 5 5 1 5. இதுதான் வந்து டிட்டர்மினன்ட் வருது. ஸோ வாட் இஸ் இந்த மேட்ரிக்ஸ் வருது, அது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2 5 1 5 இதுக்கான வேல்யூ bracket minus bracket 2 into 5 10 minus 5. 5. இதனோட வேல்யூ என்ன 5 5. வருதா? சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து 5 னு வருது. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி? 5. ஏ என்ன வந்துச்சு பாருங்க -5. பி என்ன வந்துச்சு minus -1. 1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 ஆயிடுச்சா? அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையா? ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. அப்போ this implies we can say that determinant of AB equal to what? Determinant of A into determinant of B. இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணிட்டுமா? Yes, இது ஒரு sir. ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டின்னு என்ன பண்ணிருக்கிற? By taking 2/2 determinant, I have proved that determinant of AB equal to what? Determinant of A into 2 determinant. Determinant of A புரியுதா இல்லையா? determinant. புரியுதாப்பா? Yes, sir. ஓகே, இது பண்ணிட்டோம். இப்போ இந்த 20 இருக்குல்ல, புக்ல 20 இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், Yes, sir. அந்த 20 ஹோம்ஒர்க்கை வச்சுக்கோங்க. 20 வந்து நீங்க என்ன பண்றீங்க, நான் இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்களா? ஏக்கு தனியா டிட்டர்மினன்ட் போடுங்க, ஆனால் 3b3 இருக்குது. பிக்கு தனியா போடுங்க, ஏபின்னு ஒன்று கண்டுபிடிங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ரெண்டு ஈக்குவலா வருதான்னு பாருங்க. சரியா? ரெண்டுக்கு ஈக்குவலா வருதான்னு பாருங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்ம அனுப்பியிருக்கோம், அதனால நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir.
Next one, page number 30 எடுத்துக்கோங்க. Page number 30 எடுத்துக்கோ. எடுத்தாச்சு சார். 7.333. 7.3.3. செவன் பாயிண்ட் டூல மோஸ்ட்லி நான் வந்து அதில் பண்ணியிருக்கிறேன். அதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேயும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். 7.2ல உங்களோட டெஸ்ட் போர்ஷன் வந்து 7.1 7.2 தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸாம் வந்து எப்போ இருக்கு? 5 சார். 5 மணிக்கு இருக்கு. 5 மணிக்கு டைம் சொல்லியிருக்கிறோமா? 1:30 சார். 1:30 சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வேணா உங்களுக்கு முன்னாடியே நான் எல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். சரியா? அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி எழுது. சரியா? ஓகே 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 சார். சரி, இப்போ இந்த 7.3 வாங்க. 7.3.3 அதில் ஹெட்டிங் ரீட் பண்ணுங்க. application of factor theorem to determinants. இப்போ அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சரி, இப்போ இதை பாருங்க. 7.333 மற்ற சம்ஸ் அதில் பாருங்க. உங்களுக்கு புரியலனா அப்போ அதில் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் அந்த 7.2ல. ஓகே எஸ் சார். சரி, இதுல பாருங்க அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் தியரம் கேட்டிருக்கான். ஃபேக்டர் தியரம் நம்ம 10th ஏதோ படிச்ச மாதிரி இருக்குதே. படிச்சுக்கிறோமா இல்லையா? எஸ் சார். யாருக்கு தெரியும் சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபேக்டர் தியரம்? 10th படிச்ச ஃபேக்டர் தியரம் இது இல்ல. சொல்லுங்க. நாம இருக்கா இல்லையா? மறந்துடுச்சா? ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. ஒன் மினிட் அது நான் சொல்லிடுறேன். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஓகே, கவனிங்க. பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ பி ஆஃப் ஏ வந்து 0 அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்ன ஆயிரும்னா இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்ன? ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா
பாருங்க, consider p of x is equal to x square minus 2x plus 1. What is p of 1? சொல்லுங்க. 1 square minus 2 into 1 1 plus 1. plus 1. அப்போ 1 minus 2 plus 1 என்ன வருது? 0 0. வருது. This 0. implies, according to this result, this implies 1 போட்டா 0 வந்துச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா x minus 1 is a factor of Theorem. which one? x square minus 2x plus 1 அல்லது p of x. எது p of x இங்க? x square minus 2x plus 1. X square minus 2x. ஆமா, அப்ப x minus 1ங்கிறது எதனோட ஃபேக்டர்ங்கறோம்? x square minus 2x plus 1 ஓட ஃபேக்டர்ங்கறோம். அப்ப என்ன பண்ணனும்? அங்க 1ங்கிறது போட்டோம், அது 0 வருது. 0 வரனா கண்டிப்பா அது என்னவா இருக்கணும்? ஃபேக்டரா இருக்கணும். கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஃபேக்டரா இருக்கணும். ஃபேக்டரா இருக்கான்னு பாரு. போன சம் போட்டனல எப்படி ஃபேக்டரைஸ் பண்றேன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? How to factorize? This is product is 1 here and the sum is minus 2. அப்ப 1 வரக்கு என்ன சான்ஸ்? 1 into 1 தான். அப்ப இங்க மைனஸ் வருதுன்னா ரெண்டுக்குமே மைனஸ் கொடுங்க. minus 1 minus 1 ஆட் பண்ணா minus 2 வரும். ப்ராடக்ட் பண்ணனா minus 1 into minus 1 இது plus 1 வரும். அப்ப how to write the factors? x Minus 1 into x minus 1. x minus 1 into x minus 1. கரெக்ட்டா? அப்போ அல்லது இப்படி எழுதலாம், x minus 1 whole square எழுதலாம். கரெக்ட். ஆனா x minus 1 ஃபேக்டரா வருதா இல்லையா இங்க? வருதா? x minus 1 இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரா வருதா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா p of x is the polynomial and p of a is equal to 0, therefore x minus a is a factor of p of x. இதே கான்செப்ட் தான் டிட்டர்மினன்ட்லயே கொண்டு வர்றோம். இப்ப பாருங்க, இப்ப படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தியரம் 7.3 வாங்க. 7.3. If each element of matrix A is polynomial in X and if determinant of A vanishes for X is equal to A, then X minus A is a factor of determinant A. அதாவது இந்த 7.33 பொறுத்தளவு இந்த எல்லா இங்க இருக்கக்கூடிய 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 1 2 3 வருது. அப்படியே நீங்க புக்கை பார்த்து எழுதி வச்சுக்கணும். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா? என்ன கொடுத்தாங்க? if each element of a determinant A is a polynomial in X and determinant A vanishes for X is equal to A. அப்ப என்ன சொல்றான்? X is equal to A இருக்கும்போது determinant A ன்னு வெச்சுக்கலாம்யா. 0 வந்துச்சுனா எது ஃபேக்டரா இருக்குங்கறான்? X minus A is a factor of Determinant of A. அவ்வளவுதான். இப்ப புரியுதா? அந்த தியரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாரு. x க்கு a ன்னு போட்டா determinant A 0 வந்துச்சுனா x minus A ஃபேக்டர்னு சொல்றோம். அங்க என்ன சொன்னோம்? x க்கு a ன்னு போட்டனா p of x and p of a வந்து 0 வரும். That implies x minus A is a factor of Determinant of A. இல்ல அங்க என்ன சொன்னோம்? p of x ன்னு சொன்னோமா? இதுதான் நம்ம 10th ல படிச்சது. இதுதான் 11th ல சொல்றது. புரியுதா? p of a 0 னா x minus a ங்கிறது p of x ஓட ஃபேக்டர். இங்க என்ன சொல்றான்? determinant a 0. இந்த p of a க்குள்ள determinant a 0 வந்துச்சுனா x minus a ங்கிறது என்ன சொல்றோம்? factor of determinant of a. அவ்வளவுதான். இப்போ சரி, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு வாங்க. நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும். தேர்ட் பாயிண்ட் படிங்க. If r rows columns are identical in a determinant of order n greater than r, when v but x is equal to a, then x minus a power r minus 1 is a factor of a. அதாவது if r rows are identical in determinant of order n, when we put x is equal to a, x minus a whole power r minus 1 is a factor of delta. கொடுத்திருக்காங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கு பதிலா நான் சொல்றேன் பாரு. நான் சொல்றது புரியுதான்னு பாரு.
when x is equal to a, when x equal to a, if two rows are identical, then x minus a whole power 1 is a factor of determinant a. நான் சொல்றது புரிஞ்சான்னு பாருங்க இந்த பாயிண்ட். ஸோ புக்கில் பாயிண்ட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க பாருங்க, இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா சரி சொல்லுங்க. when x is equal to a, if two rows are identical, then x minus என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கேன்? 1 போட்டிருக்கேன். இங்க 2 இருந்தா அங்க என்ன போட்டிருக்கேன்? அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணிக்கோ. 2 minus 1 என்ன வரும்? 1. x minus 1 is a factor of delta. அடுத்த பாயிண்ட் நீ தான் சொல்ல போற, நான் சொல்ல போறேன் மாட்டேன். when x is equal to a, if three rows are identical, x minus a square, then minus a power x minus a whole power இங்க 3 ன்னு இருக்குது. அப்ப என்ன ஆகும்? 2. 3 minus 1 என்ன ஆகும்? 2 தானே. அப்ப is a factor of a. determinant of a. சரி, இப்ப தேர்ட் பாயிண்ட் இப்பதான் உங்களுக்கு புரியும் புக்ல இருக்கிற பாயிண்ட். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கிச்சன்ல என்ன பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? யாரே பேசிட்டு இருக்கிறது? பொண்ணு வந்து சொல்லி தராங்க. ஸ்டூடண்ட்ஸ், நீங்களாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கிளாஸ் கட் பண்ணிடுங்க. who is talking there? உனக்குள்ள எல்லாம் பேசிக்கிறதுக்கெல்லாம் இது கிடையாது. யாருன்னு பாரு. எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டா இல்ல போட்டு சொல்லிட்டே பயந்து. ஸ்டூடண்ட்ஸ், எஸ் சார். அதாவது நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னோட வாய்ஸ் தான் கேட்கணும். உங்களுக்குள்ள யாராவது பேசுனீங்கன்னா நான் எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்துடும் யாருன்னு. when x is equal to a, இப்போ பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் 3க்கு பதிலாக வேற நம்பர் போடுறேன். r rows are identical. இப்போ சொல்லுங்க. அப்ப x minus என்ன வரும்? x minus a whole power என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க. r வந்து யார் rங்கிறது 3 வந்தா என்ன வருது? 3 minus 1. 2 வந்தா 2 minus 1 2 minus 1 ன்னு போடுறேன். இப்ப சொல்லு. r வந்தா என்ன வரும்? r minus 1 sir. வெரி குட். -1. r வந்தா r minus 1 r is minus 1 a factor of what? determinant a. இப்ப படிச்சு பாரு, புக்ல இருக்கிற பாயிண்ட் இப்பதான் புரியும். புக்ல தேர்ட் பாயிண்ட் பாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குற? if r rows bracketல columns, ரோஸ்னால ஒண்ணுதான், ரோஸ்க்கு பதிலா காலம்ஸ் இருந்தால அதுதான். அத படிப்பா. ஒண்ணுதான். ரீட் பண்ணு. if r rows columns are identical in a determinant of a order when we put x is equal to a, then x minus a power r minus 1 is a factor of a determinant. இப்போ இந்த பாயிண்ட் புரியுதாப்பா என்னன்னு? x க்கு a போடும்போது ரெண்டு ரோ வந்துச்சுன்னா x minus a whole power 1ங்கிறது ஃபேக்டர் ஆயிரு. 3 ரோஸ் வந்துச்சுன்னா x minus a whole power 2ங்கிறது ஃபேக்டர் ஆயிரும். x க்கு a போடும்போது r ஜெனரலா சொல்றது, r ரோஸ் ஆச்சுன்னா என்ன பவர் வந்து r க்கு பதிலா r minus 1 ன்னு போடுறது. இதுதான் இப்பதான் பாயிண்ட் உனக்கு புரியும். ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படியே புக்ல இருக்கிற மாதிரி படிச்சா ஒன்றும் புரியாது. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியாப்பா? Yes sir. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் படி பார்க்கலாம். ஃபோர்த் பாயிண்ட்
Fourth A point படி. square matrix or its determinant is said cyclic symmetric from if each row is obtained from the first row by changing the variables cyclically. அதாவது a square matrix is said to be cyclic symmetric form if a row is formed if each row is obtained from the first row by changing the variable cyclically. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். டெல்டா ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது. 1a ஸ்கொயர் 1b ஸ்கொயர் 1c ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல எல்லாமே ஏ இருக்குது. இப்போ ஏக்கு பதிலாக பி போட்டிங்கன்னா செகண்ட் ரோ கிடைச்சிரும் பாருங்க. ஏக்கு பதிலாக பி போடுங்க, செகண்ட் ரோ கிடைக்குமா? 1b ஸ்கொயர். அதே மாதிரி ஏக்கு பதிலாக சி போடுங்க, தேர்ட் ரோ கிடைக்கும் பாருங்க. 1c ஸ்கொயர் கிடைக்குதாப்பா? கிடைக்குதா இல்லையா? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 1a ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் ரோல 1b ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் ரோல 1c ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் ரோல இது இருக்குது, ஓகே. இந்த ஏக்கு பதிலா பி போட்டு பாரு, என்ன வரும்? 1b ஸ்கொயர் வருமா? அடுத்தது இதுக்கு பதிலா சி போட்டு பாரு, 1c ஸ்கொயர் வருமா? வருமா இல்லையா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்றான்? இதுக்கு பேர் என்ன சொல்றான்? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு பேர் என்ன? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். இன்னொன்னு கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்னு கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்க தான் சொல்லணும். 1 சொல்லு பார்க்கலாம், நீ சொல்லு பார்க்கலாம். நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. 1b square b power 4 1c square c power 4 அவ்வளவுதான். இது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு நீங்க சொல்லுவீங்களா? இதுக்கு நீங்க சொல்லுவீங்க. இது வந்து என்ன இருக்குது? ஏபிசிக்கு பதிலா XYZ எடுத்துக்கோ. சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ரோ சொல்லு பார்க்கலாம். 2y cube y power 4 y cube 2z cube z power 4 அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் சைக்ளிக். இதுக்கு பேர் என்ன? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். Are you able to follow this? What is cyclic symmetric form? சரி, இப்போ வாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் படிச்சிருங்க. அடுத்த பாயிண்ட் படிங்க. if the determinant is in cyclic symmetric form of and if m is the difference between the degree of the product of the factor and the degree of the product of the leading diagonal element and if m is 0 then the required factor is constant k. செகண்ட் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் படி. அடுத்த பாயிண்ட் படிப்பா. m0 னா என்ன வருது? m0 k வருது. the required factor is a constant. m வந்து 1 வந்துச்சுனா இங்க என்ன வருது? k into a plus b plus c. சரியா? m equal to 2 போட்டா என்ன வருது? k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. புரியுதாப்பா? இது வந்து உனக்கு இது வந்து இந்த டாபிக் புரியறதுக்கு நான் ஒரு சம் போட்டேன்னா உனக்கு புரிஞ்சிரு ஈஸியா. ஆனா இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சா போதும். ஃபேக்டர் தியரம்னா என்ன? அப்போ x is equal to a ன்னு போடும்போது அந்த டிட்டர்மினன்ட்ல ரெண்டு ரோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா x is equal to a ன்னு போடும்போது ரெண்டு ரோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா x minus a பவர் 1ங்கிறது ஃபேக்டர் ஆயிரும். x is equal to a போடும்போது மூணு ரோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா x minus a ஹோல் பவர் 2ங்கிறது
ஃபேக்டர் ஆயிரும். புரியுதா? இந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதும். சார் ஏன் இது வந்து ஃபேக்டர் ஆகுது உனக்கு முதல்லயே சொல்லியிருக்கேன். 2 rows வந்து ஒரு டிட்டர்மினன்ட்ல ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன வரும்? 0 வந்துரும். என்ன வரும்? 0 வரும். அப்ப 0 வரும்போது x minus a whole power 1ங்கிறது ஃபேக்டர் ஆயிரும். 0 வரங்கிற கண்டிஷன் எதுல வருது? ஃபேக்டர் தியரத்துல வருது. அதே மாதிரி 3 rows வந்தா x minus a whole power 2ங்கிறது ஒரு ஃபேக்டரா வந்துரும். நீ கேட்கலாம் ஏன் சார் 4 rows சொல்லலையா அப்படின்னு. 4 rows இங்க வராது. உனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே 3/3க்கு மேல கிடையாது. புரியுதா? 4 போட்டாலும் வரும். 4னா x minus a whole power 3ன்னு வரும். நாம் ஏன் அதை மென்ஷன் பண்ணலன்னா உனக்கு 4 ரோங்கிறது வராது. இதோட முடிஞ்சிரும். 2 rows 3 rows-ஓட முடிஞ்சிரும். புரியுதா? எஸ் சார். இதுல இதுக்கு இவ்வளவு சொன்னா உனக்கு புரியாது. ஒரு சம் நான் போட்டேன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சம் போட்டாதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ சம் நம்பர் 6 பாருப்பா. எக்ஸாம்பிள் 7.3ல எக்ஸைஸ் நம்பர் 7.3 சம் நம்பர் 6 சொல்லுங்க. Show that 1, 1, 1, x, y, z, x square, y square, z square is equal to x minus y, y minus z, z minus x. ஓகே. அப்ப இங்க x, y, z வருது. இது x ஸ்கொயர், y ஸ்கொயர், z ஸ்கொயர் அப்படின்னு வருது. சரி, இதை வந்து நம்ம இதுக்கு ப்ரூவ் பண்ண சொல்றோம். x minus y, y minus z, z minus x. இந்த ஒரு சம் நல்லா கவனிச்சீங்கன்னா எக்ஸைஸ் சம் எல்லாம் உனக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கொஸ்டின் வந்து பேரன்பு பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட்? ஆப்சென்ட். ஓகே. ஹரிதர் சார் ஹரிதர் தான் எப்பவுமே இருக்கிறான். சரி, அதுக்கப்புறம் சார் சொல்லுங்க சார். இப்போ நெட்வொர்க் இஷ்யூனால பிரேக் ஆயிட்டு சார். ஓகே ஓகே சரி சரி. தென் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் பார்த்தோன்னேவே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், அஸ்வதா இருக்கியாமா? அஸ்வதா பிரசன்ட் இல்ல. தக்ஷதா இல்லை. தீபிகா, தீபிகா பிரசன்ட். ஓகே சரி, தீபிகா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த டிட்டர்மினன்ட் வந்து இது ஒரு சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அது சொன்னா போதும். சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா? சார் ஹரிதர் சொல்றேன். இல்ல இல்ல சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐ வில் கிவ் சான்ஸ் ஃபார் யூ. அவங்க சொல்லட்டும். சொல்லுமா. இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்குன்னு எப்படி சொல்றீங்கன்னா ரோ வச்சு சொல்றியா காலம் வச்சு சொல்றியா? ரோ வச்சோன்னா தப்பு. ரோ வச்சோன்னா எப்படி இருக்குது? 1 1 1 இப்படி இருந்தா இதுல வந்து நம்ம போட்டோ இது வந்துருமா? இதுல வந்து 1க்கு இது போட்டோ இந்த செகண்ட் கிடைச்சிரு தேர்டு கிடைக்குமா? கிடைக்காது.
ஸோ நீங்க சொல்றதுல எப்படி வச்சு சொல்லக்கூடாது, இதுல ரோ வச்சு சொல்லக்கூடாது. காலம் பாருங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் காலம்? 1x x square. இப்போ இந்த x க்கு பதிலா y போட்டு பாரு. செகண்ட் வருதான்னு பாரு. 1y y ஸ்கொயர். இதுக்கு பதிலா z போட்டு பாரு. 1z z ஸ்கொயர். புரியுதா? அதாவது Yes, sir. ஒரே மாதிரி நம்ம ரோவே திங்க் பண்ணக்கூடாது. மேக்ஸ்ல வந்து அதுதான் பிரச்சனையே. இது வந்து ஒரு தியரி சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன கொடுத்துருவோம்ல அப்படியே பைகாட் பண்ணலாம், எழுதலாம், அதெல்லாம் கரெக்ட். இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு சம்முக்கு ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணணும். இந்த சம்ல ரோ எடுத்தா வராது. காலம் பாரு 1x x ஸ்கொயர். அப்போ அந்த x பதிலா y போடு, செகண்ட் கிடைக்குது. அதுக்கு பதிலா z போடு, தேர்ட் கிடைக்குதா? ஸோ இது எந்த ஃபார்ம் இருக்குது? Cyclic symmetric form. சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். தெளிவா புரிஞ்சுக்கோ. சைக்ளிக் சிமெட்ரி இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இட் இஸ் இன் த சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். அப்பதான் நம்ம அந்த தியரத்துக்கு போறோம். இந்த தியரத்துக்கு இப்பதான் நம்ம போறோம். புரியுதாமா ஹரிப்பிரியா? புரியுதா? நெக்ஸ்ட் பாரு. இப்ப பாரு என்ன பண்றதுன்னு பாரு. இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் நீங்க பாத்தீங்களா? x minus y z y minus z z minus x ப்ரூவ் பண்ணணுமா? அப்ப x minus y ஃபேக்டரா இருக்கணும் அப்படின்னா இத 0ன்னு போடு. அப்ப நான் என்ன நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் பாரு. x minus y equal to 0ன்னு போட்டீங்கன்னா x is equal to என்ன வரும்? y வரும். x is equal to என்ன வரும்? y ன்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொடுத்துருக்கிறத நீ டெல்டான்னு கூட எடுத்துக்கலாம். டெல்டான்னு எடுத்துக்கோ. இப்போ நீ என்ன பண்றீங்கன்னா put x is equal to y. put x is equal to what? y. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் காலத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் காலத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம். செகண்ட்ல என்ன அர்த்தம்? x வர எடுத்துக்க, y-க்கு பதிலா x போடு. அப்ப என்ன வரும்? 1x x square. அவ்வளவுதான். தேர்ட் வந்து ஒன்றும் ஆகிறது இல்லை, அப்படியே தான் இருக்கு. தேர்ட் ஒன்றும் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்ப இதுக்கான வேல்யூ என்னப்பா? இதுக்கான வேல்யூ சொல்லுங்க பார்க்கல என்னன்னு. இதுக்கான வேல்யூ என்ன? இவ்வளவு நேரம் ஆகுதா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட்? C1 என்ன இருக்குது? 1x x ஸ்கொயர். வாட் இஸ் C2? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையாப்பா? 1x x ஸ்கொயர் 1x இருக்கா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 0. இது என்ன காரணம்னா C1ம் C2ம் எப்படி இருக்குது? ஐடென்டிக்கலா இருக்கு. அதை தான் சொல்றாங்க அங்க. இப்ப ஃபேக்டர் தேர்வுக்கு வாங்க. அப்ப x is equal to y ன்னு போடுறீங்க. இது அதாவது நான் சொன்னேன் x is equal to a ன்னு போடுறீங்க. அப்ப ரெண்டு வந்து ரெண்டு ரோவ காலம் ஈக்குவலான x minus a whole power 1ங்கிறது ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பாயிண்ட்க்கு வாங்க. x is equal to y ன்னு போட்டுருக்கீங்க. அப்ப எது ஃபேக்டர் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எது ஃபேக்டர் ஆகும்? x is equal to a னா x minus a whole power 1 ஃபேக்டர். அப்ப x equal to y னா அப்ப என்ன எழுதணும் தெரியுதா? x minus y is a factor of which one? இங்க டெல்டான்னு எடுத்துக்கிறேன். a க்கு பதிலா டெல்டா டெல்டான்னு சொல்லிரு. அப்ப x minus y is a factor of டெல்டா. புரியுதா? டெல்டா. அடுத்த பாயிண்ட் பாரு. எஸ் சார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. மத்ததெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது பாருங்க. இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குது? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். மத்ததெல்லாம் நான் கண்டுபிடிக்க வேண்டாம். பாருங்க என்ன எழுதுறேன்னு பாருங்க. சிமிலர்லி அதே மாதிரின்னு சொல்லிடுவோம். சிமிலர்லி ஏன்னா என்ன காரணம்? இது சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. எது எக்ஸுக்கு என்னென்ன வருது, அடுத்தது ஒய்க்கு வருது, இசட் வருது. அதனால என்ன சொல்ற பாருங்க. x minus y ஃபேக்டர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறோமா? அதே மாதிரி சிமிலர்லி y minus z and z minus x are factors of delta. புரியுதா? மற்ற ரெண்டு ஏன் நான் ப்ரூவ் பண்ணல? என்ன காரணம்? இது எந்த ஃபார்ம்ல இருக்குது? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப எக்ஸுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகுதோ அதே வந்து ஒய்க்கும் ட்ரூ ஆகும், இசட்டுக்கு ட்ரூ ஆகும்.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபேக்டர் அப்படின்னா 1 இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 பாருங்க. இது வந்து எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபேக்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஒய் மைனஸ் இசட் ஃபேக்டர், அதே மாதிரி இசட் மைனஸ் எக்ஸும் என்ன ஆகுது, ஃபேக்டர் ஆகுது. அப்போ இங்கே என்ன எழுதிக்கிறேன், சிமிலர்லி ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெல்டா. இப்போ நான் வந்து இது ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க. இருங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெல்டா புரியுதா? ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்? degree of product of the factors. Either the factor x minus y, y minus z, z minus x. இதுக்கு டிகிரி என்ன 1 தானே, எக்ஸுக்கு டிகிரி 1, ஒய்க்கு டிகிரி 1 தான். அப்புறம் டிகிரியே 1 தான், இதுக்கு 1 தான். இதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, இங்கேயே ஃபேக்டர் வந்துருச்சு இல்லையா, இதெல்லாம் 1 தான் அர்த்தம், 1 இல்லாட்டி. அப்போ டோட்டலாக வந்து டிகிரினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 1 1 1 எவ்வளவு, 3. இப்போ நீ வந்து என்ன பார்க்கணும்னா டயகனல் பாருங்க, எதை பார்க்குறீங்க, டயகனல் ப்ராடக்ட். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமுக்கு இந்த மாதிரி எழுதும், அப்புறம்லாம் வந்து டைரக்டா போட்டுரும். ப்ராடக்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். சார் சார் எனக்கு அந்த டெல்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து சொல்லி தரீங்களா? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனா ஸ்லோ. சொல்லி தரேன், திரும்பி சொல்லுவேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ப்ராடக்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் இந்த டயகனல், இந்த மெயின் டயகனல். மெயின் டயகனல், மெயின் டயகனல் அப்படின்னா இதுதான் மெயின் டயகனல். This is the main diagonal. So what is the product? 1 y z square. கரெக்டா? இதனோட டிகிரி என்ன? இதுக்கு பேர் என்ன, 1 into y. இது வந்து y z square னு சொல்லலாமா? இதனோட டிகிரி 1, இதனோட டிகிரி 2. So what is the degree? டிகிரி 1 2 ஆட் பண்ணிக்கோ, 3. அப்ப இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது, வருதா? இப்ப அந்த பாயிண்ட் படிப்பா, இப்ப 5th பாயிண்ட் படி, அப்பதான் உனக்கு புரியும். 5th பாயிண்ட் என்ன, நானே படிக்கிறேன் பாருங்க, நானே படிக்கிறேன். If the determinant in the cyclic symmetric form, m is the difference between the degree of the product of the factors. Degree of the product of the factors இதுதான், இந்த 1 நீங்க பாருங்க, இதுதான் degree of the product of the factors. 2 வந்து product of the elements in the main diagonal. அப்போ m is the difference between degree of the product of the factors obtained by substitution. Substitution போடணுமா இல்லையா, x is equal to y ன்னு போட்டோமா இல்லையா, அதான். And the degree of the product of the leading diagonal elements, and if m is equal to 0, then the required factor is k. புரியுதா? அப்ப mங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ், இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு டிகிரி 3 வருது, செகண்டுக்கு டிகிரி 3 வருது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 0. அப்படி 0 வந்ததுன்னா வாட் இஸ் த ரிக்வயர்ட் ஃபேக்டர்? படிச்சு பாருங்க, அந்த ஒன்னாவது பாயிண்ட் படிச்சு பாருங்க. இந்த 5th 1 பாருங்க. If m is 0, the required factor is what? Constant k. அவ்வளவுதான், புரியுதா? ஸோ m வந்து 0 வருதா? ஸோ m வந்து 0 வரனால நான் என்ன எழுதலான்னு பாருங்க. இது அப்படி என்ன சம் கொடுத்துருக்காங்க அது எழுதுங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 1 1 1 x y z. இங்க என்ன இருக்குது? x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். நீங்க என்ன எழுதுவோம்னா அந்த ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர் இப்ப வருது? x மைனஸ் ஒய்ன்னு வருது. அப்போ x மைனஸ் ஒய் வரனால ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், y மைனஸ் இசட்டும் z மைனஸ் எக்ஸும் என்ன ஆயிரும்? ஃபேக்டர்ஸ் ஆயிரும். இப்போ நம்பர் என்னன்னு தெரியாது, அப்போ நம்பர் என்னன்னு இப்போ சொல்லியிருக்கிறோம் 3. நம்பர் என்ன சொல்லியிருக்கிறோம்? m is equal to what? 0 constant. ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். the other factor is k. கரெக்டாப்பா? அப்ப இங்க என்ன போனோம்? k into
x minus y, y minus z, z minus x ன்னு வந்திருக்கு. ஆனா உங்களோட ஆன்சர் என்ன கேட்டிருக்கான்? show that this is equal to what? வெறும் x minus y, y minus z, z minus x ன்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? k நோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணனும்? 0. 0 வந்து எப்படியே வரும்? 0 into anything 0 ஆயிரும்ல? Yes, sir. அப்ப என்னன்னு ப்ரூவ் பண்ணனும் சொல்லுவாங்களா? k வந்து என்ன வரணும்? 3. தம்பி ஆன்சர் பார் கொஞ்சம். சம்மோட ஆன்சர் கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் ரீட் பண்ணுவாங்களா? show that determinant of 1 1 1 x y z x square y square z square equal to what? வெறும் x minus y, y minus z, z minus x இருக்குதுன்னா அப்ப இந்த k நோட வேல்யூ என்னவா இருக்கணும்? k equal to 1 ன்னு வந்தாதான் அந்த ஆன்சர் வரும். Yes sir. புரியுதா? k equal to என்ன நான் ப்ரூவ் பண்ணனும்? 1 ன்னு ப்ரூவ் பண்ணனும். 1 ன்னு எப்படி ப்ரூவ் பண்றோம் பாரு. இப்போ நீ இதுல அஸ்யூம் பண்ணிக்கணும் வேல்யூ வந்து x y z க்கு நீ என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா ஈஸியா இருக்கிறதுக்காக வேல்யூ கொடுக்கறேன் பாருங்க. இங்க வேல்யூ நீ என்ன வேணா கொடுக்கலாம். நான் கொடுக்குற வேல்யூ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க சம் பண்ணும்போது பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்கேன்? x equal to 0, y equal to 1, Y equal to 1, Z equal to 2. நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுக்கணும். கொடுக்கும்போது நீ வந்து x is equal to 0, y equal to 27, z equal to 58 எல்லாம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கால்குலேஷன் வந்து கஷ்டமாயிடும். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. ரெண்டு சைடு சப்ஸ்டிட்யூட் பண்ணா k வந்து 1 வருதான்னு பாரு. 1 1 1 இங்க x க்கு பதிலா 0 போடு, y க்கு பதிலா 1 போடு, z க்கு பதிலா 2 போடு. இங்க x க்கு பதிலா 0 போடுனா 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 0 square, 1 square, 2 2 square. ஸ்கொயர். இங்க ரைட் ஹேண்ட் சைடு பாரு. k into x minus y னா என்ன வரும்? 0 minus 1. y minus z னா என்ன வரும்? 1 minus 2. z minus x னா என்ன 1 வரும்? minus சொல்லு. 2. z minus x னா என்ன வரும்? 2 minus 2 minus 0. 0. 2 minus 0. இப்போ இங்க பாரு. 1 1 1 0 1 2 0 1 4 கரெக்ட்டா? Yes, sir. இங்க என்ன வருது? Yes sir. minus 1 1 minus 2 minus 1 இங்க 2 ன்னு வருது. அப்போ minus into minus plus 2 into k 2k ன்னு வருது. சோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 2k ன்னு வருது. 2K. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அழகா 2 0 ஆயிடுச்சு. அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நான் என்ன சொன்னேன்? 1 into ஃபர்ஸ்ட் மட்டும் போடு. 4 factor of 1. என்ன வரும்? 1 2 1 4. 1 2. ஆமா equal to what? 2k. அது மட்டும் தான் வருது. ஏன்னா 2 0 ஆயிடுச்சுல்ல. Yes, sir. இதுக்கு என்ன வேல்யூ? Yes sir. 4 minus 2. 4 2. அப்ப என்ன வருது? 2k equal to 4 minus 2K 2 equal to 2. k equal to what? 2 k equal to what? 1 1. அவ்வளவுதான் பா. 1. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நான் சொல்ற மாதிரி இப்போ therefore 1 1 1 x y z x square y Y square square Z square. z square equal to k க்கு பதிலா 1 போடு. 1 into x minus y y minus z z minus x உங்களுக்கு என்ன கிடைக்குது? x minus y y minus z Y minus கிடைக்குதா? X minus. அவ்வளவுதான்பா. புரியுதா? இது யாரா புரியலன்னு சொன்னாங்க? Yes, sir. அது திரும்பி அதை நான் சொல்றேன் பாருங்க. சோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் given determinant is taken as delta. நம்ம வந்து put x is equal to y ன்னு போடுறோம். ஏன் போடுறேன்னு நீ கேட்கலாம். இங்க ஆன்சர் பாரு. x minus y y minus z z minus x இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது x minus y, அது 0 ன்னு போட்டா x is equal to y ன்னு வருது. அதனால தான் நான் இங்க x is equal to y ன்னு போடுறேன். x is equal to y ன்னு போட்டா ஃபர்ஸ்ட் காலத்துல 1x x square இருக்குது. அல்லது நீ எப்படி எடுத்தாலுமே வந்துரும். 1 1 1 போட்டுக்கோ. இங்க x போட்டுக்கோ. x y க்கு பதிலா x போடு. y க்கு பதிலா x போடுறேன். அப்ப x x z. இங்க x square அப்படியே வெச்சுக்கோ. y க்கு பதிலா Sir, அதே மாதிரி Z க்கு பதிலா நம்ம Y யூஸ் பண்ணலாம். z க்கு பதிலா அதாவது நான் வந்து x is equal to y ன்னு போட்டு காமிச்சிருக்கேன்ப்பா. நீ வந்து இப்ப செகண்ட் ஒன்ன போட்டு காமிக்கலாம். y minus y equal to z ன்னு போட்டாலும் மத்த ரெண்டு ஃபேக்டர் ஒண்ணே ஒரு டைம் போட்டா போதும் மத்த ரெண்டு ஃபேக்டர் நம்ம எழுதிக்கலாம். போடலாம்.
y equal to z ன்னு போடலாம், z equal to x ன்னு போடலாம். புரியுதா? நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எடுத்து போட்டுருக்கேன். அப்ப போடும்போது என்ன ஆச்சுப்பா? 1 1 1 x x z x square x square. ஆனா ரெண்டு காலம் பாருங்க, அழகா C1 ம் C2 ம் ஈக்குவலா வந்துடுச்சு. அதுக்கு என்ன வருது? 0 வருது. அப்ப 0 வந்தா என்ன நான் சொன்னேன்? 2 rows equal 2 columns ஈக்குவலா வந்துடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? x minus a whole power 1ங்கிறது ஃபேக்டர் ஆயிரும். அப்ப 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். அப்ப x minus aங்கிறது is a factor of what? டெல்டா. இது புரியுது? இந்த பாயிண்ட் புரியுதா? எஸ் சார். இப்போ இது வந்து என்ன ஃபார்ம் இருக்குது? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்குது. அப்படி இருந்துச்சா ஒவ்வொரு டைம் கண்டுபிடிக்க வேண்டாம். சிமிலர்லினா தமிழ்ல இதே போல் y minus z z minus x or what factors of delta அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? அது தனியா போட வேண்டிய அவசியம் இல்லை. சைக்ளிக் இருந்தா தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். நீ பாட்டுக்கு எல்லா சம்முக்கும் சொல்லிடாத. சைக்ளிக்னா என்னன்னு நான் தெளிவா சொல்லியாச்சு நான் உனக்கு. புரியுதா? அடுத்த பாயிண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்? என்னென்ன ஃபேக்டர் இங்க இருக்குது? x minus y, y minus z, z minus x இருக்குது. பவர் 1 1 1. இந்த பவர் டிகிரி எல்லாம் கூட்டினா என்ன வருது? 1 plus 1 plus 1 3 வருது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த மெயின் டயகனல். மெயின் டயகனல்ல உங்களுக்கு அந்த டிட்டர்மினன்ட்ல என்னென்ன இருக்குது பாருங்க. ப்ராடக்ட் 1 இருக்கு, y இருக்கு, z ஸ்கொயர் இருக்குது. அப்ப அதான் எழுதிக்கிறேன் நான் பாருங்க. 1 into y into z ஸ்கொயர்னா என்ன வரும்? y into z ஸ்கொயர். y க்கு டிகிரி என்ன? 1. z க்கு டிகிரி என்ன? 2. அப்ப மொத்தமா ஆட் பண்ண என்ன வருதுப்பா? 3 ன்னு வருதா? இப்போ அப்ப இங்க ஒண்ணுமே நான் போடல. 1 minus 2 அவ்வளவுதான். அப்ப m is equal to 1 ஓட டிகிரி 3, 2 ஓட டிகிரி 3, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 0. அப்ப நம்ம அந்த பாயிண்ட் பாத்தீங்களா? இந்த புக்ல இருக்கிற பாயிண்ட் நான் பார்க்க சொன்னேன் இல்லையா? அதுல m 0 வந்துச்சுன்னா வாட் இஸ் அதர் ஃபேக்டர்? k. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு k இன்ட்டு அந்த 3 ஃபேக்டரை போட்டு x minus y, y minus z, z minus x. இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா k க்கு 1 வரணும். 1 எப்படி கொண்டு வரணும் பாருங்க. யூ அசியூம் த வேல்யூஸ் ஃபார் x y z. என்ன வேணா அசியூம் பண்ணலாம். பாருங்க, x க்கு வந்து 0 ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், y க்கு 1 ன்னு போட்டுருக்கேன், z க்கு 2 ன்னு போட்டுருக்கேன். அப்போ 1 1 1. இங்க 0 போட்டா 0 1 2. இங்க போட்டீங்கன்னா x க்கு வந்து 0 ஸ்கொயர் 0 வந்துரும், 1 ஸ்கொயர் 1 வந்துரும், 2 ஸ்கொயர் 4 வந்துரும். கரெக்டா? அப்ப k இன்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 minus 1 1 minus 2 2 minus 1. இதுக்கு எல்லாம் பண்ண என்ன வருது? 2k ன்னு வருது. இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அழகா ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. 1 இன்டு அதனுடைய மைனர் போட்டா போதும். 1 2 1 4. சோ 1 2 1 4 க்கு என்ன வேல்யூ? 4 minus 2. அப்ப 2k equal to என்ன வருது? 2 ன்னு வருது. அப்ப k என்ன வருது? 1 ன்னு வருது. அப்போ what is the answer for the given problem? k க்கு பதிலா 1 போடு, இந்த ஆன்சர் கிடைக்குது. அதாவது x minus y, y minus z, z minus x. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? m க்கு 0 வந்தா இந்த மாதிரி வரும். m க்கு 1 வந்தா என்ன வரும்னு சொல்லியிருக்கிறோம். m க்கு 1 வந்துச்சுன்னா என்ன வரும்? k into a plus b plus c வரும். சொல்லியிருக்கோமா? அதே மாதிரி m க்கு 2 வந்துச்சுன்னா ஒரு லென்த்தி எக்ஸ்பிரஷன் வரும். k into a square plus b square plus c square plus l into ab bc cn வரும். இதுதான் இதுல பாயிண்ட். இந்த ஒரு சம் புரிஞ்சிருச்சுன்னா மீதி நான் போடக்கூடிய எல்லா சம்முமே ஈஸி தான். இது புரிஞ்சுதா இல்லையா ஸ்டூடெண்ட்? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஸோ இது புரிஞ்சிச்சு. இந்த ஒரு சம் சும்மா நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம், என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். இத சொல்லுப்பா. இத டெல்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆன்சர் பார்த்து ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது?
x minus y equal to 0 ன்னு போட்டீங்கன்னா x is equal to என்ன வந்துரும் y ன்னு வந்துருமா y ன்னு வந்துருமாப்பா கேக்குதா இல்லையா கேக்குதா x is equal to y ன்னு வந்துருமா இல்லையா அப்போ x is equal to y ன்னு போடும்போது இங்க என்ன ஆகுது டிட்டர்மினன்ட்ல எங்கெங்க y வருதோ அங்க x போடு சொல்லுங்க சொல்லுப்பா 1 x square x cube அவ்வளவுதான் இது ஒன்றும் ஆகாது அப்படியே தான் இருக்கும் z square z cube. சரி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியுதா இது பாரு இது ரெண்டையும் பாரு 1 x square x cube 1 x square x cube ரெண்டு ஈக்குவலா இருக்கா இல்லையா Yes sir. அப்ப எது ரெண்டு ஈக்குவலா இருக்குது Row 1 row row 2. 2 இதுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க x equal to அதாவது x is equal to y ன்னு போடும்பொழுது ரெண்டு டிட்டர்மினன்ட் அந்த வேல்யூ 0 வருது அதாவது ரெண்டு ரோ வந்து ஐடென்டிக்கலா வருது அப்ப that implies எது ஃபேக்டர் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா x minus y ங்கிறது என்னாச்சு ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்ப இதே மாதிரி என்ன எதெல்லாம் ஃபேக்டர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா y minus z y minus z z minus x. இதெல்லாமே ஃபேக்டர் ஆயிரும் புரியுதாப்பா அப்ப இந்த மூணு பாயிண்ட் வந்துருமாப்பா x minus y y minus z z minus x எல்லாம் என்ன ஆயிரும் ஃபேக்டர் ஆயிரும் ஃபேக்டர் ஆயிருமா இல்லையா Yes sir. சரி இப்போ அதனோட டிகிரி என்ன வரும் இது சும்மா இதை அடுத்த கிளாஸ் கூட பார்த்துக்கலாம் இப்போ டிகிரி வந்து என்னென்னு வரும் x minus y y minus z z minus x எல்லாம் சேர்த்துன்னு என்ன வரும் இப்போ 3 வருமாப்பா Yes sir. சரி 3 வரும் ஓகே இப்போ இந்த டயகனல் பாருங்க இதுதான் டயகனல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது 1 y square z cube இருக்கு அப்ப டிகிரி வந்து இதுக்கான டிகிரி பாத்தீங்கன்னா இங்க 2 இங்க 3 5 அப்ப m அப்படிங்கிறது என்ன வரும் 5 minus 3 என்ன வரும் 2 இப்போ வந்து இந்த பாயிண்ட்க்கு வந்தாச்சு m வந்து 2 வந்துச்சுன்னா அப்ப அடுத்த ஃபேக்டர் என்னவா இருக்கும் 2. அதர் ஃபேக்டர் என்னவா இருக்கும் வாட் இஸ் அதர் ஃபேக்டர் அந்த பாயிண்ட் பார்த்து சொல்லுங்க 7.33 சொன்னோம்ல m2 இருந்தா அடுத்த ஃபேக்டர் என்னவா இருக்கும் k இன்டு என்ன போட்டுருக்காங்க a square plus b square plus c square a plus b plus c போட்டுருப்பாங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கப்பா a square b square a square plus b square plus c square அப்படின்னு plus போட்டிருக்காங்களா l ab plus bc plus c. நீங்க வந்து இங்க கொடுத்திருக்கிறது abc இல்லப்பா x இருக்குது அப்ப in terms of x ல சொன்னீங்கன்னா k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zx புரியுதாப்பா இந்த மாதிரி வரும் abcங்கிறது இங்க வராது அதுக்கு பதிலா என்ன வரும் x y z வருதா இல்லையா இவ்வளவுதான் Yes, sir. இதை வச்சு போட்டா அதுக்கு ஆன்சர் வந்துரும் அது கூட நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா சோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் தியரம்னா என்னன்னு ஐடியா தெரிஞ்சா போதும் ஓகே பாப்பா இதுல வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மட்டும் போடுறேன் ஓகே இது மட்டும் நீங்க பாத்துருங்க டெஸ்ட்டுக்கு வந்து அந்த 2 எக்ஸசைஸ் தானே சொன்னேன் அதை பாத்துருங்க ஓகே இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் போடுறேன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் Sir. Yes sir. அபிநயா தனுஷ் ஏன் அந்த பாட்டெல்லாம் கேக்குது மியூட் பண்ணு நெக்ஸ்ட் நான் சொல்ற அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம லீவ் பண்ணிக்கலாம் அபிநயா ஆஞ்சலின் அனுஷா
Present, sir. Aswatha. Aswatha. Dakshata. Deepika. Present, sir. Francia. Present, sir. Haripriya. Present, sir. Chensi. Jennifer. Present, sir. Manoj. Present, sir. Magasri.